தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் கடலுக்குள் மீன்பிடிக்க மீனவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். ஆண்டுதோறும் தமிழகத்தில் மீன் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் வியாழக்கிழமையன்று இரவோடு முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்குள் புறப்பட்டுச் சென்றனர். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியில் உள்ள மீனவர்களில் பெரும்பாலானோர் சனிக்கிழமை முதல் மீன்துறை அலுவலகத்தில் டோக்கன் பெற்று மீன்பிடிக்க செல்கின்றனர். மத்தியில் புதிய ஆட்சி அமைந்துள்ளதால் இனி இலங்கை கடற்படையினரின் அச்சுறுத்தல் இருக்காது என்றும் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தடைக்காலம் முடிஞ்ச உடனே அங்க மீனவர்கள் தொழில் செய்ய போறாங்க. சென்றாண்டை விட இந்த ஆண்டு கலந்த மீனவர்களுடைய இலங்கை ராணுவத்தை அச்சுறுத்தல் இருக்காது. இரண்டாவது நல்ல ஒரு பாடும் நல்ல தொழில் நடக்கும்னு நாங்கள் நம்புறோம். காரணம் சீசன்கள் மாற்றங்கள் இருந்ததுனால இந்த 45 நாள் வெற்றியா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். சனிக்கிழமை கடலுக்கு நாங்கள் போகலாம்னு இருக்கிறோம். அதிக மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் 45 நாட்கள் கழித்து கடலுக்குள் மீனவர்கள் உற்சாகமாக மீன்பிடிக்க புறப்பட்டுள்ளனர்.